வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. டெல்லியே இன்னைக்கு பரபரப்பா இருக்கு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. பிப்ரவரி 5ஆம் தேதி பாத்தீங்கன்னா, டெல்லியில தேர்தல் வரப்போது. கிட்டத்தட்ட 4 கோடி மக்கள் அவங்களுக்கான மாநில அரசை தேர்ந்தெடுக்க போறாங்க. களத்துல 3 பிரதான கட்சிகள் இருக்கு. ஒரு பக்கம் ஆம் ஆத்மி பார்ட்டி, 2 முறை ஆட்சியில் இருந்தவங்க. இன்னைக்கு நெறைய ஆன்டி இன்கம்பன்சி இருந்தாலும், ரொம்ப தைரியத்தோட நாங்க நெறைய நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்கோம் அப்படின்னு எங்களுடைய சாதனைகளை சொல்லி நாங்க ஓட்டு கேட்போம் அப்படின்னு களத்துல இறங்கி இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஜேபி அண்ட் 3வது முனையாக காங்கிரஸ். 3 கட்சிகளும் பாத்தீங்கன்னா போட்டி போட்டுக்கிட்டு இலவசங்கள் அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு காலத்துல பிரதமர் நரேந்திர மோடி இலவசங்கள் அப்படிங்கிறது ரேவடி கல்ச்சர். இப்படி இலவசங்களை குடுத்து குடுத்துதான் நாட்டுடைய பொருளாதாரத்தையும் இப்படி இலவசங்களை குடுத்து குடுத்துதான் நாட்டுடைய பொருளாதாரத்தையும் முன்னேற்றத்தையும் இந்த கட்சிகள் தடுக்குது அப்படின்னு வாழ்க்கையிலேயே பேசின மோடியும் அவருடைய பாஜக அரசும் இன்னைக்கு விழுந்து விழுந்து எங்க பார்த்தாலும் ஃப்ரீ, எதை பார்த்தாலும் ஃப்ரீ அப்படின்னு நிறைய ஃப்ரீபீஸ், நிறைய ஸ்கீம்ஸ் அறிவிச்சிருக்காங்க. இது எதிர்க்கட்சிகளிடமிருந்து கடுமையான ஒரு விமர்சனங்களை எழுப்பியிருக்கு. ஏன்னா முதல்ல இங்க திமுக ஆரம்பிச்சு வச்ச இந்த மகளிர் உதவித்தொகை இன்னைக்கு டெல்லி வரைக்கும் போயிடுச்சு. ஆளாளுக்கு போட்டி போட்டுக்கிட்டு நான் 1500 தரேன், நீ 2000 தரேன், நீ 2500 தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எந்த மகளிர் உரிமை தொகையை ஒரு காலத்துல இலவசம், இது நாட்டு மக்களை சோம்பேறி ஆக்கிடும், பொருளாதாரத்தை சீர்குலைச்சிடும் அப்படின்னு சொன்னாங்களோ அதே மகளிர் உரிமை திட்டத்தை இன்னைக்கு போட்டி போட்டுக்கிட்டு செயல்படுத்துறதுக்கு 3 கட்சிகளும் களத்துல இறங்கி இருக்கிறாங்க. சரி, இந்த விமர்சனங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்குன்னா, நேத்து ஒரு முக்கியமான நிகழ்வு நடந்திருக்கு. அதாவது ஆம் ஆத்மி பார்ட்டி அவங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்களை கடந்த தேர்தலுக்கு முன்னால, நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னால எப்படி பாஜக அரெஸ்ட் பண்ணாங்க. அதாவது சத்யேந்திரால ஆரம்பிச்சு மனிஷ் சிசோடியா, சஞ்சய் சிங், அரவிந்த் கெஜ்ரிவால் வரைக்கும் ஒரு சிட்டிங் சிஎம் பாஜக அரெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துறாங்க. இதெல்லாம் 2024 தேர்தலுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாலேருந்தே ஆரம்பிச்சிருச்சு. ஏதாவது ஒரு ஸ்கேம்ல இவங்களை எப்படியாவது மாட்டி ஆம் ஆத்மியோடைய பெயரை கெடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில இறங்குனாங்க. முதல் சத்யேந்திரா கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் மனிஷ் சிசோடியா, அதுக்கப்புறம் சஞ்சய் சிங், அதுக்கப்புறம் அரவிந்த் கெஜ்ரிவாலையே கைது பண்ணி உள்ள வச்சாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். இந்த சம்பவங்களை தொகுத்து, அதாவது ஆம் ஆத்மி கட்சிக்கு எதிராக பாஜக எப்படி சனநாயகத்துக்கு விரோதமா தன்னுடைய ஏவல் சக்திகளா இருக்கக்கூடிய இடி, சிபிஐ, ஐடி இதெல்லாம் ஏவி விட்டு எப்படி ஆம் ஆத்மி கட்சியை குலைக்க முயற்சி செய்தது, எப்படி அந்த தலைவர்கள் எல்லாம் பிடிச்சு ஒவ்வொன்னா உள்ள போட்டாங்க. தலைவர்களை ஃப்ரேம்ல இருந்து எடுத்துட்டா கட்சி வீக்கன் ஆயிடும், கட்சி உடஞ்சு போயிடும், சுக்குநூறா போயிடும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல எந்த அளவுக்கு சனநாயகத்துக்கு விரோதமா பாஜக ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை நடத்துது அப்படிங்கறத அன்பிரேக்கபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டாக்குமெண்ட்ரியா அவங்க தயார் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் ஓடக்கூடிய இந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பாத்தீங்கன்னா, எந்த அளவுக்கு பாஜக ஆம் ஆத்மி கட்சி தலைவர்களை துன்புறுத்தியது, எப்படி எல்லாம் ஜெயில வச்சாங்க, ஜெயில என்ன மாதிரி அவங்க ட்ரீட் செய்யப்பட்டாங்க, அதுக்கப்புறம் எப்படி தொடர்ந்து அவங்களுக்கு பெயில் மறுக்கப்பட்டது, அதுக்கப்புறம் எப்படி வெளியில வந்தாங்க. இதற்கிடையில் அரவிந்த் கெஜ்ரிவால் இந்த முக்கியமான தலைவர்களுடைய ஆப்சன்ஸ்ல ஆம் ஆத்மி கட்சி எப்படி சர்வைவ் ஆச்சு, யாரெல்லாம் சப்போர்ட்டா இருந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் ரொம்ப அழகா தொகுத்து ஒரு ரொம்ப இமோஷனல் ஒரு பேக்கேஜா ஒரு டாக்குமெண்ட்ரியை ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டாக்குமெண்ட்ரியோட பேரு அன்பிரேக்கபிள். இந்த டாக்குமெண்ட்ரியை டைரக்ட் செய்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு பிரபலமான டைரக்டரா. ஆனா அந்த டைரக்டர் யாரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க வெளியில சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏன்னா சொன்னா கண்டிப்பா பாஜக தரப்புல இருந்து அவருக்கு நிறைய த்ரெட்ஸ் வரும், இல்ல அவரை பிடிச்சு கூட உள்ள போட்டுடலாம் அப்படிங்கிற பயத்துல யார் இதை டைரக்ட் பண்ணாங்க அப்படிங்கறத சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆனா ரொம்ப பிரபலமான ஒரு டைரக்டர் தான் அதை ரெடி பண்ணி கொடுத்திருக்கிறாரு. அவருடைய கிராஃப்ட்மேன்ஷிப், அவருடைய அந்த டைரக்டோரியல் டச் உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட்ரி பாத்தீங்கன்னா தெரியும். ரொம்ப உணர்ச்சி பூர்வமான ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரி ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு மனசுல கண்டிப்பாக ஒரு பாசிச சக்தி இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் எப்படியெல்லாம் எதிர்கட்சிகளை பந்தாடுது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா வெளிச்சம் போட்டு எந்த அளவுக்கு ராவா இமோஷனலா சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ரிய ஆம் ஆத்மி பார்ட்டி ஜேர்னலிஸ்ட்கான பிரைவேட் ஸ்கிரீனிங்க்கு நேத்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அதாவது டெல்லியில இருக்கக்கூடிய முக்கியமான ஜேர்னலிஸ்ட் எல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கான ஒரு தியேட்டர்ல பிரைவேட் ஸ்கிரீனிங்க்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. ஆனா காலையில இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்கிரீன் பண்றதுக்கு கொஞ்ச நேரம் முன்னால டெல்லி போலீஸ்
இதை நீங்க ஸ்கிரீன் பண்ணக்கூடாது, இதற்கு நீங்க முறைப்படி பர்மிஷன் வாங்கல, அதனால இது நீங்க எலெக்ஷன் கேம்பெயின் நடந்துட்டு இருக்கிற நேரத்துல இப்படி நீங்க ஸ்கிரீன் பண்ண முடியாது. அப்படி நீங்க ஸ்கிரீன் பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபீசர் கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும். முன்னாலே பர்மிஷன் வாங்காததுனால இதை ஸ்கிரீன் பண்ண நாங்க அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஜேர்னலிஸ்ட் பார்க்க கூடாதுன்னு இந்த டாக்குமெண்ட்ரி ஸ்கிரீன் பண்றத அவங்க தடுத்து நிறுத்திட்டாங்க. ஆம் ஆத்மி கட்சியை சேர்ந்த தலைவர்கள் எல்லாருமே நியாயமான ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க. இதை நாங்க எலெக்ஷன் கேம்பெயினா நாங்க பண்ணல, பப்ளிக் கிட்ட கொண்டு போய் நாங்க ஸ்கிரீன் பண்ணல, இதுல கட்சியுடைய சிம்பிளோ இல்ல கட்சியுடைய கொடியோ எந்த இடத்துலயும் நாங்க பிரயோகப்படுத்தல, இந்த டாக்குமெண்ட்ரியில எந்த ஒரு இடத்துலயும் எங்களுக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு நாங்க கேட்கல. இவ்வளவும் செய்யாத பொழுது ஒரு பிரைவேட் ஸ்கிரீனிங்க எப்படி நீங்க எலெக்ஷன் கேம்பெயினை காரணம் காட்டி நீங்க தடுக்கலாம் அப்படின்னு கேட்டதுக்கு டெல்லி போலீஸ் தன்னுடைய கையை விரிச்சிட்டு, இல்ல இதற்கு நீங்க டிஇஓ கிட்ட இருந்து பர்மிஷன் வாங்கிட்டு வந்தாதான் நீங்க இதை ஸ்கிரீன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல இடங்கள்ல பிரைவேட் ஸ்கிரீனிங் அரேஞ்ச் பண்ணப்பட்டது நிறுத்தப்பட்டிருக்கிறது. உடனே ஆம் ஆத்மி கட்சி தரப்புல இருந்து என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாஜக வேணும்ட்டே இந்த ஸ்கிரீனிங்க தடுத்து நிறுத்திருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு பயம், எப்படி பிபிசியுடைய டாக்குமெண்ட்ரி மோடிக்கு எதிராக அந்த கோத்ரா கலவரத்தில் மோடி எப்படியெல்லாம் செயல்பட்டாரு, எவ்வளவு சட்டவிரோதமாக, எவ்வளவு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மையினருக்கு விரோதமாக மோடி செயல்பட்டாரு அப்படிங்கறத வெளிப்படுத்தக்கூடிய இந்த பிபிசி டாக்குமெண்ட்ரி 2 பார்ட் வந்தோடனே பாஜக எப்படி எல்லாம் பதட்டப்பட்டாங்க, எப்படி உடனே அந்த டாக்குமெண்ட்ரியை பேன் பண்ணாங்க, பிபிசி மேல ரெய்ட் விட்டாங்க, இதெல்லாம் நம்ம பார்த்துட்டே தான் இருந்தோம். அதே மாதிரி இந்த டாக்குமெண்ட்ரியும் மக்கள் பார்க்க கூடாது, மக்கள் கிட்ட போய் இது சேர்ந்துருச்சுன்னா டெல்லியில எலெக்ஷன்ல நமக்கு பின்னடைவு ஏற்படுமோ அப்படிங்கிற பயத்துலதான் பாஜக வேணும்ட்டே இந்த டாக்குமெண்ட்ரியோட ஸ்கிரீனிங்க முடக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை ஆம் ஆத்மி பார்ட்டி வைக்கிறாங்க. ஆனா சங்கி மூளை சாணி மூளை அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது ரொம்ப கரெக்டா இருக்கு. ஒரு பிரைவேட் ஸ்கிரீனிங்க நீங்க தடுத்து நிறுத்திட்டா ஒரு 40-50 ஜர்னலிஸ்ட் பார்க்க வேண்டியதை நீங்க தடுத்து நிறுத்திட்டீங்கன்னா உடனே பெருசா சாதிச்சுட்டதா நினைச்சக்கூடிய இந்த சங்கி கூட்டத்துக்கு ஒரு பெரிய ஆப்பு காத்திருந்தது அப்படிங்கறத அவங்க எதிர்பார்க்கல. பிரபல யூடியூபரான துருவ் ராட்டியை ஆம் ஆத்மி கட்சி அணுகி இருக்கிறது. அந்த டைரக்டர் தரப்புல இருந்து துருவ் ராட்டிக்கு கான்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட இந்த டாக்குமெண்ட்ரியை கொடுத்து, இந்த டாக்குமெண்ட்ரியை நீங்க பாருங்க, உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நடுநிலையான ஒரு டாக்குமெண்ட்ரி அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த டாக்குமெண்ட்ரிய உங்க சேனல்ல நீங்க பப்ளிஷ் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. துருவ் ராட்டியும் அந்த டாக்குமெண்ட்ரிய பார்த்துட்டு அந்த டாக்குமெண்ட்ரி நடுநிலையாத்தான் இருக்கு, உண்மையை மட்டும்தான் சொல்லுது, இதுல உண்மைக்கு புறம்பான விஷயங்கள் எதுவும் இல்லை அப்படிங்கிற ஃபேக்ட் செக்கையும் பண்ணிட்டு தன்னுடைய சேனல்ல நேற்று இரவு இந்த டாக்குமெண்ட்ரியை வெளியிட்டு இருக்கிறாரு. கிட்டத்தட்ட 30 நிமிஷம் இருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ரிக்கு துருவ் ராட்டி ஒரு முன்னுரை கொடுக்கிறாரு. எந்த அளவுக்கு எலெக்ஷனை ஜெயிக்கணும்னா இந்த சங்கி அரசாங்கம் எந்த எல்லைக்கு வேணா போகும் அப்படிங்கறத இந்த டாக்குமெண்ட்ரியில ரொம்ப தெளிவா வெளியிட்டு இருக்கிறாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியோட இயக்குனர் யாரு அப்படிங்கறத நான் வெளியிட மாட்டேன், ஏன்னா அதனால அவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வரலாம். ஆனா இந்த டாக்குமெண்ட்ரியை என்னோட யூடியூப் சேனல்ல நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்றேன். தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்க, மேக்சிமம் ஷேர் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணி எல்லாருக்கும் பரப்புங்க. ஏன்னா எந்நேரமும் பாஜக அரசு இந்த டாக்குமெண்ட்ரியை பேன் பண்ணலாம் அப்படின்னு பேண்ட் அப்படிங்கிற ஒரு டைட்டில் வச்சு இந்த டாக்குமெண்ட்ரியை தன்னோட யூடியூப் சேனல்ல அவர் ரிலீஸ் பண்றாரு. ரிலீஸ் பண்ணி கிட்டத்தட்ட 13 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. எந்த டாக்குமெண்ட்ரிய ஒரு 40 ஜேர்னலிஸ்ட் பார்க்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 லட்சம் வியூஸை கிராஸ் பண்ணி அந்த டாக்குமெண்ட்ரி வைரல் ஆயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த டாக்குமெண்ட்ரி ஃபுட்டேஜ டவுன்லோட் பண்ணி நிறைய பேர் சமூக வலைதளங்களையும் இதை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பரபரப்பா போயிட்டு இருக்கு இந்த டாக்குமெண்ட்ரி, சப்டைட்டில்ஸோட இருக்கு. உண்மையிலேயே ஆம் ஆத்மி கட்சி என்ன அளவுக்கு அச்சுறுத்தப்பட்டது, கஷ்டப்படுத்தப்பட்டது அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னா துருவ் ராட்டியோட சேனல்ல போய் கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரியை பாருங்க. பேன் பண்ணி அவங்க அந்த வீடியோவை ரிமூவ் பண்றதுக்கு முன்னால தயவு செஞ்சு போய் பாருங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாக்குமெண்ட்ரி. அந்த டாக்குமெண்ட்ரியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ண சொல்றேன். தயவு செஞ்சு அவருடைய சேனல்ல போயிட்டு அந்த டாக்குமெண்ட்ரி நீங்க பாருங்க. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பாசிச அரசாங்கம் ஒரு தேர்தலை ஜெயிக்கணுங்கிறதுக்காக எவ்வளவு முறைகேடுல ஈடுபடுறாங்க அப்படிங்கறத பாருங்க. கண்டிப்பா இந்த டாக்குமெண்ட்ரி ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டிய டாக்குமெண்ட்ரி. இதை ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு அப்புறம் நம்ம மாநிலத்திலையும் தேர்தல் வரப்போகுது. அதற்கு முன்னால இந்த சங்கி கூட்டம் எப்படியெல்லாம் இங்க இருக்கக்கூடிய மக்களை மேனிபுலேட் பண்ணலாம், எப்படியெல்லாம் மக்களை மூளைச்சலவை செய்யலாம் அப்படிங்கிற முயற்சியில தொடர்ந்து இறங்குவாங்க. இது போன்ற விஷயங்கள் இனி வரும் நாட்களில் தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கு.
பல விஷயங்களை, பல பொய்களை, பல அவதூறுகளை வாட்ஸ்அப் மூலமாகவும், யூடியூப் மூலமாகவும் உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்க முயற்சி பண்ணுவாங்க. இதற்கு அடியாளாக மறைமுகமாக செயல்பட பல பி டீமை இவங்க வச்சிருப்பாங்க. அதற்கான முதல் முயற்சி தான் இப்போ பெரியாரை பற்றிய அவதூறை கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்க்கும் முயற்சி. ஆனா அதற்கே இங்க கடுமையான எதிர்வினை வந்து கிளம்பி இருக்கு அப்படிங்கிறத நாம பாக்குறோம்.